இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலமாக உங்களை காண்பது மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லப்படுவது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது. பாருங்க, விசுவாசம் அப்படின்னா நம்பிக்கை. யார் மேலே வைக்கிற நம்பிக்கை? அவர் தான் சொல்கிறாரு, நம்மளை பார்த்து ஆண்டவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, நீதிமான்ன்றார். நீ எவ்வளோ தவறு செய்துக்கிறோம், எவ்வளோ அக்குறம் போடணும், எவ்வளோ அணையம் போனோம், நம்மளை பார்த்து நீதிமான்ன்றாருங்க. எவ்வளோ அற்புதமான கடவுள் பற்றிங்களா? தப்பு செய்துட்டு நம்மளை ஒதுக்கி வச்சாங்க, சொந்தக்காரர் உறவினர்கள் எல்லாருமே ஒதுக்கிடுவாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ நீதிமான்ன்றார், நீ நல்ல மனுஷன்டான்றார், சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அந்த விசுவாசத்தான், அதான் அந்த விசுவாசம். என் பிள்ளை நல்லவன் அப்படின்னு நம்ம அப்பா அம்மாவே சொல்ல மாட்டாங்க. அவன் மோசமானவன்பா, அப்படி பண்ணுறான்னு சொல்லுவாங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் தான் நீ கொடுக்குற நம்பிக்கை. ஏசப்ப நம்ம கொடுக்குற நம்பிக்கை விசுவாசம். அதுவே நீ நல்ல பிள்ளைப்பா அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அதில் நீதிமான் பிழைப்பான். நம்மளை நீதிமான்ன்றார். எத்தனையோ காரியத்தை நம்ம அசுத்தமாக இருக்கிறோம், பாவம் பண்ணியிருப்போம், அக்கறம் பண்ணியிருப்போம். நம்மளை என்ன பண்ணுறாரு? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசம்னா அவர் மேலே வைக்கிற நம்பிக்கை. இயேசு மேலே யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறியா? நம்ம அற்புதம் செய்துட்டோம், அதிசயம் செய்துட்டோன்றதுக்காக இல்லை. நம்ம வாழ்க்கையில் அநேக பாவம் செய்துக்கிறோம், அக்கறம் பண்ணிக்கிறோம். அப்படி இருந்தால் கூட இயேசுவை நீ விசுவாசித்தினா நிச்சயமாக நீதிமான் பிழைப்பான். ஆமாங்க, நீதியாக உன்னை பிழைக்க செய்வார் அவர். அவர் தான் உங்களை பார்த்து சொல்ல, விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தில் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசத்துக்கென்று தான் வச்சுக்கிறாங்க. நீ விசுவாசிக்கணும், அந்த பலன் அடையணும். நம்பிக்கை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்பிக்கை வச்சா தான் ஒரு காரியம் நடைபெறும். நம்பிக்கை இல்லாத எந்த காரியம் வெற்றி பெற முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றார், விசுவாசத்தினாலே தேவி நீதிமான் பிழைப்பான். இந்த நீதிமான் அப்படி சொன்னா இயேசு கிறிஸ்து நீதிமானா இருக்கிறாருங்க. அவர் பிழைச்சிருக்கிறார். எப்படி போச்சுன்னா, மரித்து 3ஆம் நாள் பிழைச்சிருக்கிறார், நீதியா நடந்தாரு. அவர் தான் நீதிமான். அப்ப நம்மளையும் நீதிமான ஆக்குறாருங்க. அவர் தான் சொல்றாரு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு சொன்னா, விசுவாசம் எங்க யாருக்கிட்ட இருக்குது? நம்மகிட்ட விசுவாசமே இல்லையா? என்ன விசுவாசம்? விசுவாசம் இல்லை. ஏசப்ப நம்ம கூட இருக்கிறான்ற நம்பிக்கை இல்லை. வேத வாசிக்கிறோம், பைபிள் எடுக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், ஏன்னா ஒரு பிரச்சனை வந்தால் கவிழ்ந்து விழுந்துடும். ஐயோ, இது நான் நடக்க போகுது, எப்போ நடக்க போகுது, எப்படி நடக்கும் அப்படின்னு பயத்திலே ஓடிக்குது நம்ம வாழ்க்கை. புரியுதுங்களா? அதுக்கு தான் ஆண்டு சொல்ல, விசுவாசம் இல்லாத வீடு, விசுவாசம் இல்லாதவனுக்கு செத்த கிரியன்றார். விசுவாசம்னா நீ நினைக்கிறது எல்லாம் செத்து போன காரியண்டான்றாரு. அதுதான் இங்கே ஆண்டு உறுதிப்படுத்துறாரு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீதினா எப்படின்னாங்க, நம்பணும், விசுவாசிக்கிறோம். ஏசப்பா நல்லவர், என் வாழ்க்கையில் சிறப்பட வைப்பார். எவ்வளோ பிரச்சனை வரட்டும், போராட்டம் வரட்டும், அதை பற்றி பயப்பட மாட்டேன். ஏன்னா என்னோட இருக்கவர் உலகத்தை காட்டிலும் பெரியவர் அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்களா? உங்கள் வாழ்க்கையில் நிஜமான வாழ்க்கை, வெற்றிகரமான வாழ்க்கையை கர்த்தர் நடத்த அவர் வல்லவராக இருக்கார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். என் வீடியோ தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கம்மா, லைக் பண்ணுங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஆமென். காட் பிளஸ்.